ருத்ராட்சம். ருத்ராட்சம் அப்படிங்கிறது ருத்ரனையே ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ருத்ராட்சம் வாங்கி அணியிறது? ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்து அதை அழகாக பன்னீர், கோஜலம், அதே மாதிரி பசும் பால், தீர்த்தம் அதில் கழுவி எடுத்து அதே மாதிரி ஒரு 2 நாள் நெல்லில் கூட போட்டு வைக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு, அதாவது கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு குருக்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட கொடுத்து அதை எடுத்து கழுத்தில் மாட்டின்டா அது முழுமையான பவர் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ருத்ராட்சம் சிவப்பு கலர் கையில் போடுறது ரொம்ப விசேஷம். 5 முகம் 6 முகம், குறிப்பாக 6 முகம் போடுறது எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது. சில பேர் சொல்லுவா கழட்டி மாட்டணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ருத்ராட்சம் 1 முகம் 2 முகம் அந்த மாதிரி ருத்ராட்சம் இருக்கும்போது கழட்டி மாட்டுறது ரொம்ப நல்லது. மற்றபடி 6 முகம் ருத்ராட்சம் போட்டிங்கன்னா அப்படி கழட்டி மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு போகும்போது இது இன்னும் ரீசார்ஜ் ஆகும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போகும்போது இன்னும் ரீசார்ஜ் ஆகும். உங்களோட கெட்ட வழிக்கு போகாமல் அது நல்ல வழியில் உங்களை சேர்த்து வரும். ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுரும், அந்த இடத்துலேருந்து போக விடாது, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் கொடுக்கும். ருத்ராட்சம் போட்டவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே இருக்கும். ஆமாம் சார், முந்தியெல்லாம் எது எப்படிங்கிறது தெரியாது. ஆஃப்டர் நான் இந்த ருத்ராட்சத்தை போட்டதுலேருந்து எனக்குள்ளே ஒரு கெட்டது போகவே தோன்றது கிடையாது, இல்லைன்னா அது தடுத்து விட்டுருது. நானாக முயற்சி பண்ணால் கூட அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். ருத்ராட்சம் போடுறது நான் சொன்ன முறைகளில் போட்டால் மிகப்பெரிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ருத்ராட்சத்தை போட்டுன்னு சில பேர் இல்லை சார் எனக்கு நெகட்டிவாக இருக்கே, நான் கழட்டி வச்சுடலாமா, ஆனால் எனக்கு ருத்ராட்சம் போடணும் ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சத்தை எடுத்துகிட்டு நம்ம கோசாலைக்கு போயிட்டு அகத்திக்கீரை பசுமாட்டு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 2 விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணி வழிபட்டு வந்தோம்னா ஏதேனும் நம்ம உடம்புலையோ அந்த ருத்ராட்சத்தில் இருந்தக்கூடிய நெகட்டிவ் விஷயம் கூட போயிடும். ஆக ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். நீங்கள் அணிந்து கொண்டேன்னா அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு புரிய வரும்.